Hello everyone, welcome. என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா we have started a new series in the previous class. என்ன பண்ணோம் அப்படின்னா JEE advanced question நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா we have solved one problem that is based on என்னது quadratic formula, அதாவது பீட்டாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி we have solved one problem. ஓகேவா? சூப்பரா இருந்துச்சா லாஸ்ட் கிளாஸ் ப்ராப்ளம்? ஓகே. ஸோ இந்த கிளாஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா we going to solve the second problem. ரொம்ப அருமையான ப்ராப்ளம், வேற லெவல் ப்ராப்ளம். based on integral, based on integral ஏரியா கண்டுபிடிக்கிறது பேஸ்ட். ஓகேவா? சால்வ் பண்ணுவோமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். எஸ். ஓகே. சோ பாருங்க, என்ன சார் கொஸ்டினை பார்த்த உடனே பயங்கரமா இருக்குது. இதுக்கு தான் சார் நான் இந்த ஜேஇ அட்வான்ஸ்லாம் நான் போறதே இல்லை. தப்பு அதெல்லாம். ரொம்ப ஈஸி கொஸ்டின், ரொம்ப ஈஸி கொஸ்டின். பிரேக் பண்ணுவோம். எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது பாருங்க இந்த கொஸ்டின்ல இருந்து. எவ்வளோ நியூ கான்செப்ட் யூ கோயிங் டு லேர்ன் பாருங்க இந்த ஒரு கொஸ்டின்ல இருந்து. அதான் ஜேஇ அட்வான்ஸ்டு கொஸ்டின். ஓகேவா? சூப்பர். ஸோ நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. லெட் எஃப் அண்ட் ஜி ஆர் டூ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். எஃப் ஜி ஆர் டு ஆர், ஜி ஆர் டு ஆர். ஓகேவா? ஸோ எஃப் அண்ட் ஜி ஆர் டூ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் யார் அப்படின்னா இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன். சார் ஃபங்க்ஷனே ஒரு மாதிரி இருக்குது, சூப்பரா இருக்கும் பாருங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் யார் அப்படின்னா இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன். ஜி ஆஃப் எக்ஸ் யாருன்னா ஒன் பை டூ இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் இ பவர் ஒன் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? Okay. Then the area of the region in the first quadrant bounded by the curve f of x, g of x and x is equal to 0 is ஒன்னும் கிடையாது. In the first quadrantல we need to find the area bounded by f, g and x is equal to 0. ஓகேவா? and x is equal to 0. x is equal to 0. பண்ணிடலாமா? ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we will draw diagram. டயக்ராம் போட்டாச்சுன்னா ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. ஏரியா தானே, நம்ம ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஏரியா கம்ப்ளீட்டா ஒன் ஷாட்ல முடிச்சிருக்கோம். நீங்க பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க. நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஏரியா அண்டர் த கர்வ் அப்படின்னு ஒரு 6 மணி நேரம் வீடியோ ஒன் ஷாட்ல முடிச்சிருக்கேன். அதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் நீங்களே போட்டுருவீங்க. கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், பட் நீங்க ட்ரை பண்ணலாம் போடுறதுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ we will start. ஓகே. ஸோ நல்லா பாருங்களேன். முதல்ல we will try to draw the graph in the first quadrant. ஏன்னா நம்மளுக்கு first quadrant தான் we need to find area. So அதனால we will draw the graph only in first quadrant. ஓகேவா? ஓகே. நல்லா பாருங்களேன். சார் நல்லா பாருங்க. எதை பார்க்கணும்? இதை பாருங்க. இப்போ f of x யார் அப்படின்னா e power x minus 1 minus e power minus modulus of x minus 1. நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வீடியோல ஆல்ரெடி எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன், மாடுலஸ் ஃபங்க்ஷன், நிறைய ஃபங்க்ஷன் டீப்பா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டொமைன் எப்படி இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும், அப்புறம் மெனி ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்க அதெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்றது ரொம்ப ஈஸியா புரியும். பார்க்கல அப்படின்னா நம்ம எல்லா வீடியோஸும் நீங்க பார்த்துடுங்க, ஈஸி எல்லாமே. ஓகேவா? ஓகே. ஸோ பாருங்களேன், நம்மளுக்கு வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் மாட் எக்ஸ்? நம்மளுக்கு மாட் எக்ஸ் டெஃபினேஷன் தெரியும்ல. வாட் இஸ் மாட் எக்ஸ்? இட் இஸ் எக்ஸ் if x is greater than or equal to 0. It is minus x if x is strictly less than 0. Definition of mod x நம்மளுக்கு தெரியும். Mod x will be plus x if x is greater than or equal to 0. It will be minus x if x is strictly less than 0. ஓகேவா? ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்னா இது நம்ம பிரேக் பண்ணலாம். mod x minus 1 இருக்குல்ல, அது ரெண்டா எழுதலாம். ஓகே. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் தேவை. நல்லா பாருங்களேன். When x lies between 0 to 1, when x lies between 0 to 1, when x lies between 0 to 1, for example 0.5 எடுத்துக்கோங்க. 0.5 எடுத்துக்கிட்டா அப்படின்னா x minus 1, x 0.5 எடுத்துக்கிட்டா அப்படின்னா 0.5 minus 1, 0.5 minus 1 minus 0.5. அப்ப மாடுலஸ்க்குள்ள நெகட்டிவ், அப்ப மாடுலஸ்க்குள்ள நெகட்டிவ் இருந்தா அவுட்புட் மைனஸ் எக்ஸ். So அப்போ அதாவது whatever x you take in between 0 to 1, ஓகேவா? whatever x you take in between 0 to 1,
in between 0 to 1, 1 கூட எடுத்துக்கிறேன். ஓகேவா? 1 கூட எடுத்துக்கிறேன். 0 to 1. This quantity will always be negative or 0. So, இப்போ உள்ள இருக்கவன் நெகட்டிவ் இருந்தான்னா அவுட்புட் வந்து மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ ஆல்ரெடி இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு. இ பவர் மைனஸ் உள்ள இருக்கவன் நெகட்டிவ். இஃப் யூ டேக் எக்ஸ் இன் திஸ், அப்போ அவுட்புட் வந்து மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன். கரெக்டா? இப்படி ஒன்றும் இல்லையா? உள்ள இருக்கவன் நெகட்டிவா இருந்தாலும் அவுட்புட் வந்து மைனஸ் எக்ஸ். இதான் டெஃபனிஷன் ஆஃப் மாட் எக்ஸ். மாடுலஸ் ஆஃப் மைனஸ் டூ, மைனஸ் ஆஃப் மைனஸ் டூ பிளஸ் டூ போடுவீங்க. ஓகேவா? ஸோ நீங்க மாட் எக்ஸ் ஃபங்க்ஷன் பத்தி டீப்பா வேணும் அப்படின்னா டு ரெஃபர் பிளேலிஸ்ட். ஓகே ஓகே. ஓ இப்போ எக்ஸ் வந்து ஒன்னை விட அதிகமா போச்சு அப்படின்னா எக்ஸ் வந்து ஒன்னோட அதிகமா போச்சு அப்படின்னா ஸோ இப்போ 1.5 மைனஸ் ஒன், 2 மைனஸ் ஒன், உள்ள இருக்கவன் பாசிட்டிவ். உள்ள இருக்கவன் பாசிட்டிவ் இல்ல ஜீரோ இருந்தானா எக்ஸ் எக்ஸாவே தான் இருப்பான். ஸோ அப்போ திஸ் வில் பி இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன், இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படியே இருப்பான். புரியுதா? when x lies between 0 to 1 even negative, so இப்போ உள்ள நெகட்டிவா இருந்தான்னா minus of that number, so minus of x minus 1. when x is greater than 1 உள்ள இருக்கவன் பாசிட்டிவ், so பாசிட்டிவ் அப்படியே போட்டுருங்க. வெளியே ஒரு மைனஸ் இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. ஓகே. so அப்போ this function நல்லா பாருங்களேன், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன், ஸோ ஜீரோ ஆயிடுவான். கரெக்டா? இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் ஜீரோவா போயிடுவான். ஸோ my output value is 0 when x lies between 0 to 1 and the e power x minus 1 minus e power 1 minus x if x is strictly greater than 1. கரெக்டா? ஸோ ஃபங்க்ஷனை பிரேக் பண்ணியாச்சு. ஸோ நீங்க எப்பப்பெல்லாம் மாடுலஸ் ஃபங்க்ஷன் பாக்குறீங்களோ ஃபர்ஸ்ட் நீங்க பிரேக் பண்ணி எழுதுங்க ஃபங்க்ஷனை. ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து நெகட்டிவ் இன் திஸ் இன்டர்வல். இப்போ அவுட்புட் வந்து மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன், ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, ஸோ பிளஸ் ஆயிடும். ரெண்டுமே சேம் டேர்ம், இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன், ஸோ ஜீரோ ஆயிடுவான். இவன் வந்து உள்ள இருக்கவன் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படியே இருப்பான். when x is greater than 1 மைனஸை உள்ள கொண்டு போறேன், ஸோ மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் ஆயிடும். ஸோ அப்போ ஒன் மைனஸ் எக்ஸ்னு போட்டுருக்கேன். ஸோ இப்போ இவன் தான் எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டயக்ராம் போட்டுடலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் டயக்ராம் போட்டுடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இங்க ஒன்னு, ஓகேவா? இங்க வந்து ஒன்னு இருக்கு, இங்க வந்து ஜீரோ இருக்கு. நான் ஜீரோல ஸ்டார்ட் பண்றேன் பிகாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணது நம்மளுக்கு தேவை இப்போ. ஸோ இப்போ ஜீரோ டு ஒன்ல வந்து ஃபங்க்ஷன் ஜீரோ, ஸோ ஜீரோ டு ஃபங்க்ஷன்ல வந்து ஃபங்க்ஷன் ஜீரோ. ஸோ அப்போ இது ஃபுல்லா வந்து ஜீரோ தான். ஓகேவா? இது ஃபுல்லா ஜீரோ தான். 0 to 1ல அவுட்புட் எல்லாமே ஜீரோ. ஆஃப்டர் ஒன்னு அவுட்புட் வந்து இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் இ பவர் ஒன் மைனஸ் எக்ஸ். இப்போ இதோட கிராஃப், இதோட நேச்சர் கண்டுபிடிக்கலாமா கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு? இப்போ நல்லா பாருங்களேன், இதை நான் வந்து let us say it is equal to some p எடுத்துக்கலாமா? p of x எடுத்துக்கோங்களேன். ஜஸ்ட் ஏதோ ஒரு வேரியபிள் p of x எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு யாரு? இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன், e power x minus 1 minus e power 1 minus x. இப்போ இதோட நேச்சர் கண்டுபிடிக்கலாம். இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு பார்க்கலாமா? டிக்ரீசிங்கான்னு பார்க்கலாமா? இன்க்ரீசிங்னா எப்போ ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்? டெரிவேட்டிவ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் ஜீரோனா இன்க்ரீசிங் ஃபார் ஆல் எக்ஸ். டெரிவேட்டிவ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ்னா டிக்ரீசிங். இது நம்மளுக்கு தெரியும். ஸோ we will find p dash of x. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மைனஸ் ஜீரோன்னு வரும், மைனஸ் இ பவர் 1 மைனஸ் எக்ஸ் பண்ணீங்கன்னா 0 மைனஸ் ஒன்னு வரும். இதுதான் பி டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் 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 பிளஸ் ஆயிடும். ஸோ இ பவர் 1 மைனஸ் எக்ஸ், திஸ் இஸ் சேம் ஆஸ் இ பவர் எக்ஸ் இன்டூ இ பவர் மைனஸ் ஒன், இ பவர் 1 இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ், திஸ் இஸ் சேம் ஆஸ் இ பவர் எக்ஸ் பை இ plus e divided by e power x. What is the range of e power x? What is the range of exponential function? So range of exponential function வந்து range of f வந்து open 0 to infinity. கரெக்டா? range என்ன range of exponential function? So இப்போ exponential function will always be strictly greater than 0. So இப்போ இந்த value strictly greater than 0, இந்த value strictly greater than 0, இந்த value strictly greater than 0,
யும் வந்து பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். So அப்போ this will always be greater than 0 for all x. This is always greater than 0 for all x. கரெக்டா இல்லையா? This is always strictly greater than 0 for all x. அப்ப என்ன அர்த்தம்? This function is increasing function. It is increasing function. It is increasing function. So we have found the nature. So அப்போ graph எப்படி இருக்கும் அப்படின்னா 1ல வந்து வேல்யூ 0 தான். So after that it is increasing. So அப்போ this will be like this. ஓகேவா? So 0 to 1ல 0. After 1 it is increasing function. கரெக்டா? ஆமா தானே? ஓகே. So இதான் பாத்தீங்கன்னா graph. இதான் பாத்தீங்கன்னா graph. அதே கலர்ல போட்டுக்கிறேன். அதே கலர்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஓகேவா? சூப்பர். அப்ப இதுதான் graph for f of x. இப்போ g of x graph எப்படி இருக்குன்னு பாப்போமா? we will find graph for g of x. ஓகே. இப்போ நமக்கு g of x யாரு? decoding f and g. ஓகே. நமக்கு g of x யாரு? நமக்கு g of x யாரு? g of x வந்து 1 தம்பி range of exponential function is strictly greater than 0 தான். இதெல்லாம் பேசிக். ரேஞ்ச் வந்து ஓபன் 0 to infinity. ஓகேவா? ஓகே. So what is g of x? g of x வந்து 1/2 e power x minus 1 1/2 e power x minus 1 plus e power 1 minus x. ஓகேவா? g of x வந்து 1/2 e power x minus 1 plus e power 1 minus x. We will find the nature of this graph. இப்போ what is g of 0? When x is 0, what is output? When x is 0, what is output? பாப்போமா? Okay. So when x is 0, what is output? What is g of 0? So 1/2 e power 0 minus 1 e power 1 minus 0. So 1/2 e power minus 1 plus e. ஓகேவா? e ஓட வேல்யூ வந்து 2 point something. ஓகேவா? So அப்போ this will be 1/2 e plus 1 by e. ஓகேவா? So அப்போ இது வந்து something output எங்க இருக்கும் அப்படின்னா 2 point something plus 1 divided by 2.6 something into 1/2. So நம்மளுக்கு ஒரு output கிடைக்கும். Let us say that value is this. இங்க வச்சுக்கலாமா? இங்க வச்சுப்போம். அதாவது 0 போடும்போது ஒரு output value கிடைக்கும் இல்லையா? Let us say that it is equal to this. ஓகேவா? But that value will be surely strictly greater than 1 தான். It will be strictly greater than 1 தான். செக் பண்ணி பாருங்க. ஒண்ணும் இல்லையா? இவனே 2 point something. அப்ப நீங்க 12 வெயிட் பண்ணீங்கன்னா 1 point something. அப்ப 1 point something plus something. அப்ப greater than 1 தான் இருப்பான் அந்த வேல்யூ. ஓகேவா? ஓகே. சோ அப்ப 1 வந்து இது கீழ இருக்கும். 1 இங்க இருக்கும். இப்போ g of 0 வந்து அங்க இருக்கும். இதான் வந்து g of 0 வேல்யூ. ஓகே. சோ அப்போ நம்மளுக்கு இங்க ஸ்டார்ட் ஆகுது கிராஃப் இங்க ஸ்டார்ட் ஆகுது. இப்படி போதா அப்படி போதா நமக்கு தெரியாது. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கிராஃப் g ஓட மினிமம் கண்டுபிடிக்கலாம். g of x ஓட மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சோ அதாவது மேக்ஸிமம் மினிமமும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ we will find maxima or minima of g of x. So g of x ஓட maxima வேல்யூ minimum வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு g of x யாரு? g of x வந்து 1/2 e power x minus 1 plus e power 1 minus x. How to find maxima minima? ரொம்ப ஈஸி. முதல்ல you find critical points. அதாவது g dash of x is equal to 0. அதன் பிறகு after finding critical point substitute that in g double dash. less than 0 னா maxima, greater than 0 னா minima. இதெல்லாம் basic concept. ஓகேவா? Okay. So first g dash of x is equal to 0. Find critical points. So இப்போ differentiate பண்ணுங்க. So 1/2 e power x minus 1
e power f of x பண்ணா e power f of x into f dash of x. ஸோ மேல இருக்கிறத பண்ணோம். ஸோ 1 minus 0ன்னு வரும். பிளஸ் e power 1 minus x உள்ள பண்ணீங்கன்னா 0 minus 1ன்னு வரும். is equal to 0. ஸோ 2 ஒன்ஸ் தள்ளுங்க. 2 0 ஆயிடும். ஸோ இப்போ e power x minus 1 இருக்கும். e power x minus 1 இருக்கும். இங்க வந்து minus e power 1 minus x இருக்கும். ஓகேவா? 2 ஒன்ஸ் தள்ளியாச்சு. 2 ஒன்ஸ் தள்ளியாச்சு. ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்? we are finding critical points. x எந்தெந்த பாயிண்ட்ல ஸ்லோப் 0ன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அதான critical points. ஓகே. ஸோ அப்போ e power x minus 1 is equal to e power 1 minus x. e சேம். இப்போ மேல ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ x minus 1 is equal to 1 minus x. So that this implies என்ன ஆயிடும்? x minus 1 plus x minus 1 is equal to 0. So 2x minus 2 is equal to 0. This implies x is equal to 1. So இப்போ x is equal to 1 அப்படின்ற பாயிண்ட்ல x is equal to 1 அப்படின்ற பாயிண்ட்ல மேக்ஸிமம் மீவா கண்டுபிடிக்கலாம். மேக்ஸிமம் மீவா தெரியாது. அப்ப x is equal to 1 அப்படின்ல அவுட்புட் வந்து ஸ்லோப் 0வா இருக்கும். அவுட்புட்டோட ஸ்லோப் 0வா இருக்கும் கர்வ்ல. இப்போ you find g double dash of x. ஓகேவா? இதை நீங்க கண்டுபிடிங்க. g double dash of x கண்டுபிடிச்சிருங்க. அப்புறம் x 1 போடுங்க. you will have g double dash of x is less than 0. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா x is equal to 1ல x is equal to 1ல it attains minima. ஓகேவா? சாரி, it will be greater than 0. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியா. ஆல்ரெடி g dash of x தெரியும். திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. g double dash of x அங்க x க்கு நீங்க 1 கொடுத்தீங்க அப்படின்னா you will have greater than 0 and x is equal to 1. So அப்போ it attains minima. இது மினிமா கண்டிஷன் இல்லையா? ஓகே. சோ அப்போ 1 அப்படின்ற பாயிண்ட்ல அவுட்புட் கண்டுபிடிக்கலாமா? வாட் இஸ் அவுட்புட் கண்டுபிடிக்கலாம். அப்ப அவுட்புட் என்னது? 1ல வந்து it attains minima. What is minimum value? Minimum value is nothing but output of g of 1. கரெக்டா? இப்ப what is g of 1? What is g of 1? x axisல 1 யா, அவுட்புட் வந்து g of 1ல ஃபங்க்ஷன் ஆஃப் g of x யா. இப்ப what is g of 1? So 1/2 e power x minus 1 plus e power 1 minus x. So g of 1 வந்து 1/2 1 கொடுத்தீங்கன்னா e power 0 plus e power 0. கரெக்டா? x க்கு 1 கொடுத்தீங்கன்னா 1 minus 1 0 1 minus 1 0. So e power 0 1. So அப்போ 2/2ன்னு வரும். So output வந்து 1. So x is equal to 1 ல contains minimum value. Minimum value is 1. ஓகேவா? So அப்போ 1ல வந்து contains minimum. Minimum value is 1. Minimum value is 1. So அப்போ நம்மளுக்கு கிராஃப் இப்படி போகுது. கரெக்டா? கிராஃப் இப்படி போகுது. ஓகே. So அப்போ we have found 2 points in the graph. ஒன்னு வந்து g of 0 கண்டுபிடிச்சோம். அதன் பிறகு இந்த g வந்து 1ல வந்து மினிமம் வேல்யூ இருக்கு. அவுட்புட் மினிமம் வேல்யூ வந்து 1 தான். ஓகேவா? நம்ம என்ன பண்றோம்? we are tracing the graph for g of x. ஓகே. இப்போ அடுத்து we will find intersection point. அதாவது f உம் g உம் எந்த இடத்துல மீட் ஆகுதுன்றத பார்ப்போம். ஓகேவா? we will find intersection point. ஓகே. we will find intersection point. Now we will find point of intersection. சூப்பரா இருக்குல்ல? Now we will find the point of intersection. Point of intersection. அதாவது எந்த x க்கு f of x உம் g of x உம் ஈக்குவலா போணும். f of x உம் g of x உம் ஈக்குவலா போணும். So for what values of x f of x உம் g of x உம் ஈக்குவல். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1க்கு அப்புறம் பார்ப்போம். ஏன்னா 1க்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகும் போது. ஏன்னா உங்களுக்கு கிராஃப் வந்து இங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்தாகணும். கிராஸ் பண்ணாது. ஆஃப்டர் 1 தான் பாத்தீங்கன்னா f உம் g உம் மீட் ஆகுது. சோ அப்ப ஆஃப்டர் 1 தான் பாத்தீங்கன்னா f உம் g உம் மீட் ஆகுது. அப்ப ஆஃப்டர் 1 f வந்து யாரு? ஆஃப்டர் 1 f வந்து e power x minus 1 minus e power 1 minus x. கரெக்டா? e power x minus 1 minus e power 1 minus x. ஆஃப்டர் 1 f. அதே மாதிரி வாட் இஸ் g? g வந்து 1/2 e power
x minus 1 plus e power 1 minus x. இதை சால்வ் பண்ணி we will find x. இதை சால்வ் பண்ணி we will find x. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 into e power x minus 1 minus 2 into e power 1 minus x is equal to e power x minus 1 plus e power 1 minus x. So 2 into e power x minus 1 minus 2 into e power 1 minus x minus e power minus e power x minus 1 minus e power 1 minus x is equal to 0. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ லைக் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணுறங்க. ஸோ 2 ப்ளஸ் ஆயிடும். ஸோ 2 minus 1 1. ஸோ e power x minus 1 இருக்கும். minus 2 minus 1. ஸோ minus 3 times e power 1 minus x இருக்கும். கன்செப்ட் பண்ண போயிடுங்க. ஸோ இப்போ e power x minus 1 is equal to 3 times e power 1 minus x. ஓகேவா? 3 times e power 1 minus x. ஓகே. ஸோ இது என்ன ஆயிடும்? ஸோ e power x into e power minus 1 3 into e power 1 e power minus x. கரெக்டா? சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம்? சூப்பர், முடிஞ்சாச்சு ப்ராப்ளம். இந்த e power x divided by e, கரெக்டா? e power கீழே கொண்டு வந்தாச்சு. ஸோ 3 divided by e power x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. e power 2x is equal to 3 times e square. 3 times e square. So இப்போ e power 2x வந்து 3 times 3 e square. கரெக்டா? Okay. So take log on both sides. You can find the value of x. So take log on both sides. So இப்போ log எடுத்தீங்கன்னா இது என்ன ஆயிடும்? 2x ஆயிடும். கரெக்டா? அதாவது log e power 2x is equal to log 3e square. கரெக்டா? log 3e square. Okay. So இப்போ log e power f of x தான். கரெக்டா? log e power f of x வந்து f of x தான். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அதெல்லாம். ஓகே. ஸோ இப்போ e power 2x எடுமா? சாரி 2x எடுமா? அது log e power f of x தான். ஸோ இப்போ 2x equal to இது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா √3 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். சாரி, என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா log of √3 into e ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இங்க ஹோல் ஸ்கொயர் எழுத போறேன் இப்போ. ஸோ அப்போ 3க்கு வந்து √3 போட்டுக்கிறேன். e ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். ரெண்டு ஒன்று தானே. √3 ஸ்கொயர் பண்ணா 3 தான் வரப்போகுது. ஓகே. இப்போ பாருங்க, இது எப்படி எழுதிக்கலாம்? 2 செகண்ட் வந்துருங்க. ஏன்னா log x power n is same as n log x. So அப்போ 2 times log √3 into e. So அப்போ 2x 2 கேன்சல் ஆயிடுமா? இப்போ இதை பாருங்களேன், இது எப்படி எழுதிக்கலாமா பாருங்க. log √3 plus log e எழுதிக்கலாமா? பேஸ் e எல்லாமே. ஏன்னா log a plus log b வந்து log ab. log a plus log b log ab இது வந்துடும். ஓகேவா? ஸோ log e 1 ஆயிடும். அதாவது பேஸும் சியும் சேம் ஆச்சுன்னா 1 ஆயிடும். ஸோ அப்போ 1 plus log √3. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட். சார் இவ்வளவு பெருசா போட்டிருக்கீங்க. அதாவது எஃப்பும் ஜியும் இன்டர்செக்ஷன் பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் யாரு அப்படின்னா 1 plus log √3. இதெல்லாம் பேசிக் ஃபேக்டியா. பேஸும் அதுவும் சேம் ஆச்சுன்னா 1 போயிடும். log e 1 போயிடும். log √3 அப்படியே போட்டுக்கிறேன். பேஸ் எதுவுமே போடலன்னா ஈன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ 1 plus log √3ல வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் உடைய எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 1 plus log √3. சாரி, 1 plus log √3. 1 plus log √3. ஓகேவா? ஸோ அப்போ அதோட y கோஆர்டினேட் எங்க வரும்? சம்திங் எங்கன்னா இங்கே வரும். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தானே. அவுட்புட் வேல்யூஸ் எங்கன்னா எடுத்துட்டு போய்கிட்டோம். ஓகேவா? இப்போதைக்கு எக்ஸ் பண்ண கண்டுபிடிக்கலாம், எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும். அப்போ கிராஃப் எப்படி இருக்கும்? இந்த பாயிண்ட்ல மினிமம் வேல்யூ இங்கேருந்து இப்படி வரும், அதுக்கப்புறம் மேலே போயிடும். கரெக்டா? முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். ஸோ அப்போ எனக்கு
g of x உடைய கிராஃப் யாருன்னா இப்படி வரும், அப்புறம் அப்படியே இப்படி போயிடும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். முடிஞ்சு போச்சு. ஸோ எஃபோட கிராஃபும் ஜியோட கிராஃபும் வரைஞ்சாச்சு. இதன் பிறகு ஏரியா கண்டுபிடிக்கணும். எவ்வளவு ஈஸியில எஃப் ஈஸியா முடிஞ்சு போச்சு. இங்கே நீங்க அவுட்புட் 0, அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஜி ஆஃப் எக்ஸ் ஒரு கிராஃப் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஜி ஆஃப் 0 1, 1ல மினிமம் வேல்யூ 1, அப்போ 1 1ல மினிமம் வேல்யூ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இங்க வருது. ஸோ அப்போ கிராஃப் இப்படிதான் போய் ஆகணும். ஸோ அப்போ we need to find the area bounded between the curve. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இந்த ஏரியா பிளஸ் இந்த ஏரியா கரெக்டா bounded between the curve தானே. ஸோ அப்போ இந்த ஏரியா ஓகேவா, இந்த ஏரியா பிளஸ் இந்த ஏரியா bounded between the curve x is equal to 0 f of x g of x. ஸோ அப்போ நம்மளுக்கு we need to find this area. We need to find this area. ஓகேவா. ஸோ இந்த இன்டெகிரல்ல I1 அப்படின்னு போட்டுக்கோங்க, இந்த இன்டெகிரல்ல I2 னு போட்டுக்கோங்க. ஸோ f மைனஸ் g, இது யாரு, இது g of x, இது யாரு f of x. அதே மாதிரி இது யாரு g of x, இது யாரு f of x. ஸோ அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ் போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா. ஸோ அப்போ I1 யார் அப்படின்னா 0 to 1, x varies from 0 to 1, அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ். லோவர் கர்வ் வந்து y is equal to 0 தான். ஸோ அப்போ அப்பர் கர்வ் மட்டும் போட்டாலே போதும். ஏரியா அண்டர் த கர்வ் தானே. ஸோ அப்போ திஸ் ஏரியா இஸ் நத்திங் பட் ஏரியா அண்டர் g of x தான். ஸோ அப்போ போட்டுடலாமா. ஸோ இப்போ ரிக்வயர்ட் ஏரியா யார் அப்படின்னா ரிக்வயர்ட் ஏரியா இஸ் required area I is equal to I1 plus I2. So I1 யாருன்னா integration of 0 to 1 upper curve minus lower curve. இதெல்லாம் பேசிக் இன்டகிரேஷன் ஃபார்முலாயா இன்டெகிரல் கால்குலஸ். ஸோ அப்பர் கர்வ் வந்து g of x minus f of x, g of x minus f of x dx plus I2 1 to 1 plus log root 3 கரெக்டா. இதான x ஓட லிமிட் I2 க்கு இந்த இன்டெகிரல்ல 1 to 1 plus log root 3 g of x minus f of x minus f of x dx அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. so we will find I1 and I2, அதன் பிறகு we will add. ஓகேவா. so first we will find I1. so I1 யார் அப்படின்னா integration of 0 to 1. what is g of x? g of x வந்து 1/2 e power x minus 1. நாசா எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு கான்செப்ட் நீங்க பத்துக்கிறீங்க பாருங்க இதுல இருந்து. இல்ல 1/2 e power x minus 1 plus e power 1 minus x. இவன் வந்து 0 கரெக்டா. ஏன்னா நம்மளுக்கு வந்து 0 to 1ல f 0. ஸோ அப்போ அதுதான் எனக்கு I1 கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ அப்போ 1/2 வெளில எடுத்துருங்க. integration of e power x minus 1 dx plus integration of e power 1 minus x dx. So this will be 1/2. So what is integration of this e power x minus 1? இதை டெமன்ஸ்ட்ரேட் பண்ணி கீழே போடணும் இன்டெகிரேஷன் பண்றதுனால. ஸோ இப்போ 1 minus 0ன்னு இருக்கும். 0 to 1 இதெல்லாம் 0 to 1 e power 1 minus x divided by 1 பண்ணா 0, x பண்ணா 1. ஸோ minus 1 இருக்கும். 0 to 1 ஓகேவா. 0 to 1. ஓகே. ஸோ this will be 1/2. ஸோ இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் வந்து e power 1 minus 1 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் e power 0 minus 1 மைனஸ் வெளில கொண்டு வந்தாச்சு e power 1 minus x. ஸோ e power 1 minus n மைனஸ் லோயர் லிமிட் e power 1 minus 0. ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆயிடுவோம் அப்படின்னா 1/2. ஸோ e power 0 1
minus e power minus 1 கரெக்டா e power 0 1 அங்க e power minus 1 minus e power 0 1 இவன் பிளஸ் ஆயிடுவான் ன்னு இருப்பான் ஓகேவா சோ 1 1 கேன்சல் ஆயிடும் சோ 1 by 2 e minus e power minus 1 so 1 by 2 e minus 1 by e இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் உடைய வேல்யூ 1 by 2 1 by 2 1 by e plus e 1 by e plus e so இவன் தான் ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷனோட வேல்யூ ஓகேவா கரெக்ட் தானே 1 by e இல்ல e ஸ்கொயர் மைனஸ் 1 by e கூட போட்டுக்கலாம் 1 by 2 1 by 2 e minus 1 by e ஓகே சோ அப்போ i1 தெரிஞ்சு போச்சு சூப்பர் இங்க பாருங்களேன் i1 plus i2 பேட்டர்ன்லயே இருக்கால சோ 1 by 2 e minus 1 by e 1 by 2 e இப்ப நல்லா பாருங்களேன் இது வந்து i1 plus i2 பேட்டர்ன்ல கொடுத்திருக்காங்களே உங்களுக்கு ஆப்ஷன் சோ அப்ப உங்க ஆப்ஷன் வந்து ஒன்னு ஏவா இருக்கும் இல்ல பியா இருக்கும் கரெக்டா ஏன்னா i1 plus i2 ஃபார்மட்ல தான் இருக்குது இது பாத்தீங்கன்னா 1 by 2 e minus 1 by e அதாவது 1 by 2 e minus e power minus 1 1 by 2 e minus e power minus 1 1 by 2 e minus e power 1 இங்க பிளஸ் பிளஸ் இருக்கு அப்ப cd இப்பயே காலி ஒன்னு ஏவா இருக்கணும் இல்ல பியா இருக்கணும் இப்போ நம்ம i2 கண்டுபிடிக்கலாம் i2 கண்டுபிடிச்ச பிறகு we will find i2 யாரு அப்படின்னா i2 யாரு integration of 1 to 1 plus log root 3 g of x minus f of x dx கரெக்டா g of x minus f of x dx ஓகே இப்போ நம்ம போடலாம் அப்ப இன்டகிரேஷன் 1 to 1 plus log root 3 g of x what is g of x what is g of x தெரியும்ல 1 by 2 e power x minus 1 1 by 2 e power x minus 1 plus e power 1 minus x minus f of x so 1 to 1 plus log root 3 ல f of x வந்து இவன் so அவன் யாரு இவன் e power x minus 1 e power x minus 1 minus e power 1 minus x அவ்வளவுதான் இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா you will find the value of i1 i2 ஓகேவா ஓகே சோ இப்போ என்ன ஆயிடும் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம் சோ இப்போ 1 by 2 LCM எடுத்துருங்க 1 to 1 plus log root 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா e power x minus 1 plus e power 1 minus x இங்க 2 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா minus 2 times e power x minus 1 minus 2 times e power 1 minus x கரெக்டா e power x minus 1 e power 1 minus x minus 2 times e power x minus 1 minus சாரி இது பிளஸ் ஆயிடும்ல மைனஸ் இது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் இந்த 2 மல்டிப்ளை பண்றீங்க ஹோல் டிவைடட் பை 2 இருக்கும் அதை வெளில கொண்டு போயாச்சு dx ஓகேவா இப்போ நான் என்ன இன்டகிரேட் பண்ணுங்க அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க சோ 1 by 2 so e power x minus 1 divided by 1 upper limit minus lower limit 1 to 1 plus log root 3 plus இல்லையா நம்ம என்ன பண்ணிடலாம் லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணிடலாம் like terms add பண்ணிடலாம் அதன் பிறகு will integrate அதன் பிறகு we will integrate so this will be integration of so e power x minus 1 e power x minus 1 e power 1 minus x plus 2 times e power 1 minus x so for 3 times e power 1 minus x minus e power x minus 1 dx கரெக்ட்டா so இவன் தான் பாத்தீங்க அப்படின்னா after simplification இப்போ integrate பண்ணுங்க so but this will be 1 by 2 upper limit minus lower limit so already 3 இருக்கு so e power 1 minus x divided by minus 1 கரெக்ட்டா டிவிஷன் பண்ணா minus 1 வரும் 1 to 1 plus log root 3 minus e power x minus 1 divided by 1 1 to 1 plus log root 3 ஓகேவா so upper limit minus lower limit போடலாம் so but this will be b 1 by 2 காமனா இருக்கு ஓகேவா ரெண்டுத்துக்குமே so but this will be 1 by 2 this will be 1 by 2 minus 3 times பாருங்க minus 3 times e power 1 minus x so upper limit minus lower limit e power 1 minus x வந்து
root 3 போடணும். 1 minus log root 3. அதாவது minus of this. So minus 1 minus log root 3 ஆயிடும். Minus lower limit. Lower limit வந்து e power 1 minus 1. புரியுதா? So minus 3 எடுத்தாச்சு. xக்கு பதில் upper limit minus lower limit போட்டாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் minus திருப்பம் upper limit minus lower limit. e power x. x வந்து 1 plus log root 3 e power x minus 1 minus e power 1 minus 1. ஓகேவா? கரெக்டா? ஓகே. So this will be 1 by 2. So minus 3 times இரண்டு cancel ஆயிடுமா? e power minus log root 3 minus e power 0 1. ஓகேவா? minus இவ cancel ஆயிடுமா? e power plus log root 3 minus 1. கரெக்டா? e power 0 1. So this will be 1 by 2 minus உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? So அப்ப minus உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஓகே அதுக்கு முன்னாடி minus 3 e power log minus அஞ்சு கொண்டு போயிடுறேன் root 3 whole power minus 1 போட்டுக்கிறேன் e power log சார் இவ்வளவு பெருசா போகுது ரொம்ப ஈஸி தான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றதுனால லேட் ஆகுது e power log root 3 whole power minus 1 minus 1 minus e power log root 3 minus 1. கரெக்டா? இப்போ e power log f of x தான். So this will be 1 by 2 minus 3 times e power log f of x தான். 1 by root 3 ஆயிடும். இது plus 3 ஆயிடும். கரெக்டா? minus 3 into this இத வந்து e power log of something தான். This is 1 by root 3 ஆயிடும். ஏன்னா root 3 whole power minus 1ல ஓகே அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா e power log something தான். So minus root 3 plus 1 இருக்கும். ஓகேவா? So this is 1 by 2. So நாம் இந்த 3 வந்து root 3 போட்டுக்கிறேன் divided by root 3 3 minus 1 வந்து 2 minus root 3. கரெக்டா? minus 3 ஓகே இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம் LCM போட்டுட்டு அதன் பிறகு we will add. LCM போட்டுட்டு அதன் பிறகு we will prove. ஓகே சோ இங்க பாருங்க இது வந்து LCM போடுங்களேன். So minus 3 root 3 ஆயிடும் divided by root 3 3 plus 1 4 ஆயிடும். கரெக்டா? This will be 1 by 2. So minus 3 minus 6. So minus 6 by root 3 plus 4. ஓகேவா? So 2 டிவைட் பண்ணுங்க. 2 3s are 2 2s are. So பெதராடு அப்படின்னா minus 3 by root 3 plus 2 வரும். கரெக்டா? 2 1s are 2 3s are 2 1s are 2 2s are. So minus 3 by root 3 plus 2. So அந்த 3 வந்து the 3 வந்து root 3 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? So plus 2. கரெக்டா? அந்த 3 வந்து root 3 போட்டாச்சு. ஒரு root 3 cancel ஆயிடும். So அப்போ 2 minus root 3 is the value of I2 problem. கத்தம். Okay. So அப்ப required area வந்து required integral is I1 plus I2. So I1 வந்து 1 by 2 E minus 1 by E. கரெக்டா? I2 வந்து 2 minus root 3. 2 minus root 3. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. I2 வந்து 2 minus root 3. I1 வந்து 1 by 2 E minus 1 by E. So answer என்னையா வரும்? 2 minus root 3 வந்துட்டா பாருங்க. So A is the required option. So 1 by 2 E minus 1 by E plus 2 minus root 3. வேற லெவல் ப்ராப்ளம்ல. ஸோ ஒரே ப்ராப்ளம்ல எவ்வளோ இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா? ஸோ முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா எஃப்க்கும் ஜிக்கும் கிராஃப் ட்ரா பண்ணோம். ஸோ எஃப் பார்த்தீங்கன்னா 0 to 1ல இந்த வேல்யூ வந்து மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும். ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 ஜீரோவா போயிடும். ஸோ 0 to 1ல அவுட்புட் 0. 1க்கு மேல வந்து ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்னு பார்த்தோம். கரெக்டா? ஆஃப்டர் 1 இவன் தான் ஃபங்க்ஷனு. இதை நான் பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்.
p of x ன்னு எடுத்துக்கிட்டு அதோட டெரிவேட்டிவ் வந்து strictly greater than 0 for all x ன்னு சொன்னேன். ஸோ அப்போ இட் இஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனு. ஸோ அப்போ நம்ம கிராஃப் போட்டாச்சு. இங்கேருந்து இங்கே 0, அப்புறம் அங்கே. அப்புறம் g of x ஓட கிராஃப் போடுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா g of 0 வந்து some value that is greater than 1 கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் 1,1ல it attains minimum value கண்டுபிடிச்சோம். கரெக்டா? x is equal to 1 it attains minimum value is 1 தான். g of 1 1 போயிடுச்சு. அப்புறம் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது 1 plus log root 3 வந்தது. அவுட்புட் இங்க இருக்கு. ஸோ இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ 0 to 1ல g minus f, 1 to 1 plus log root 3ல அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ். அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ்ல ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஒன்றும் இல்லை, அப்பர் கர்வ் வந்து g of x, இன்டகிரேஷன் ஆஃப் g of x போட்டீங்கன்னா ஃபுல்லா கிடைச்சிரும். ஏன்னா இன்டகிரேஷன் சம்திங் பட் ஏரியா அண்டர் த கர்வ் தானே. அப்போ இந்த இடம் ஃபுல்லா கிடைச்சிரும். பட் ஆனா இது வரக்கூடாது, இது வரக்கூடாது. ஸோ அப்போ முதல்ல என்ன பண்ணுங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் g of x கண்டுபிடிங்க. ஸோ அது ஃபுல்லா வந்துடும். அப்புறம் இன்டகிரேஷன் ஆஃப் f of x கண்டுபிடிங்க. f of x இன்டகிரேஷன் இந்த இது மட்டும் வரும். ஓகேவா? ஸோ அப்போ மொத்த g ல இருந்து யூ சப்ராக்ட் f of x ஓட இன்டகிரேஷன் தட் வில் கிவ் யூ i2. அதான் அதுக்கு மீனிங் அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ். அப்பர் கர்வோட ஏரியா ஃபுல்லா வந்துடும், லோவர் கர்வோட ஏரியா இந்த ரெண்டு மட்டும் வரும். பட் நம்ம இது மட்டும் தேவை. ஸோ அப்போ மொத்த கர்வ்ல இருந்து சப்ராக்ட் ஏரியா அண்டர் f of x. ஸோ அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் g of x மைனஸ் f of x. அதான் அதுக்கு மீனிங். ஸோ அப்போ i1 i2 கண்டுபிடிச்சாச்சு, ஆட் பண்ணியாச்சு. ஸோ we have got the required area. We have got the required area. ஓகேவா? ஸோ அப்போ A is the option. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல you will solve third problem. நிறைய கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுப்பீங்க இதுல இருந்து. நெக்ஸ்ட் கிளாஸ்ல you will solve third problem. ஓகேவா? Thank you. All the best.